ஓம் சாந்திக்கு. இன்றைய முரளி 21/9/2025 அவேக்த பாப்தாதா மதுவனம் 2/2/2007 என்று சொன்ன மகா வாக்கியம். இறை பேறுகளால் நிறைந்திருக்கும் ஒரு ஆத்மா அதி புனிதமானவர், அதி உயர்ந்தவர் மற்றும் அதி செல்வந்தர் தான் தலைப்பு. இன்றைக்கி பாபா நம்ம எப்படி பார்க்குறார்? இன்று உலகை மாற்றுபவரான பாப்தாதா தனது சகபாடி குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். அவர் ஒவ்வொரு குழந்தை நெற்றிலும் 3 விசேடமான பேறுகளை பார்க்கின்றார். அதி புனிதமானவர், அதி உயர்ந்தவர், அதி செல்வந்தர். இந்த ஞானத்தில் அத்திவாரமே புனிதமாக இருப்பதாகும், அதாவது தூய்மையாக இருப்பதாகும். எனவே ஒவ்வொரு குழந்தையும் அதி புனிதமானவர். தூய்மை என்பது பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, ஆனால் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவுமுறைகள் மற்றும் தொடர்புகளிலும் தூய்மை. பாருங்கள், இறை பிராமண ஆத்மாக்களாக நீங்கள் முக்காலத்திலும் ஆரம்ப மத்திய இறுதி அதி புனிதமானவர்கள். எல்லாவற்றுக்கும் முதலில் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருந்த பொழுது நீங்கள் அங்கே எப்படி இருந்தீங்க? அதி புனிதமாக இருந்தீர்கள். பின்னர் ஆரம்பத்தில் நீங்கள் கீழே இறங்கி வந்த பொழுது தேவ ரூபத்திலும் நீங்கள் அதி புனிதமான ஆத்மாக்கள் ஆவீர்கள். அதி புனிதமான ஆத்மாவின், அதாவது தூய ஆத்மாவின் சிறப்பியல்பானது குடும்பத்தில் வாழும் பொழுது சம்பூர்ணமாக தூய்மையாக இருப்பதாகும். மற்றவர்களும் தூய்மை ஆகுகிறார்கள். ஆனால் உங்களின் தூய்மை சிறப்பியல்பானது என்னது? உங்கள் கனவுகளில் ஏனும் தூய்மையின்மை உங்களின் மனதையோ அல்லது புத்தியையோ தொடவிடுவதில்லை. சத்தியுகத்திலும் ஆத்மாக்களாய் நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். உங்களின் சரீரங்களும் தூய்மையாக இருக்கும். தேவ ஆத்மாவின் சரீரத்தினதும் தூய்மை மேன்மையானது. எப்படி நீங்கள் அதி புனிதமானவர்கள் ஆகுவதைப் போல் நீங்கள் அதி உயர்ந்தவர்களாகவும் ஆகுகிறீர்கள். நீங்களே பிராமண ஆத்மாக்கள் எல்லோரிலும் அதி உயர்ந்தவர்கள். நீங்கள் அதி உயர்ந்த தந்தையின் குழந்தைகளாகி உள்ளீர்கள். ஆரம்பத்தில் பரந்தாமத்தில் நீங்கள் அதி உயர்ந்தவர்கள், அதாவது நீங்கள் தந்தையுடன் வசிக்கின்றீர்கள். மத்திய காலத்திலும் நீங்கள் பூஜைக்கு தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் ஆகுகின்றீர்கள். அழகான கோயில்கள் உங்களுக்காக கட்டப்பட்டு நீங்கள் சரியான முறையில் ஒழுங்குமுறையாக பூஜிக்கப்படுகின்றீர்கள். தேவர்களாக நீங்கள் கோயில்களில் சரியான முறையில் பூஜிக்கப்படுகின்றீர்கள். அதேபோல் ஆலயங்கள் மற்றவர்களுக்காகவும் கட்டப்படுகின்றன. ஆனால் உங்களின் தேவ ரூபங்கள் மட்டுமே சரியான முறையில் பூஜிக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் அதி புனிதமானவர்களும் அத்துடன் அதி உயர்வானவர்களாகவும் ஆவீர்கள். அத்துடன் கூட நீங்கள் அதி செல்வந்தர்களும் ஆவீர்கள். அதுதானே தலைப்பு. அதி உயர்ந்தவர் மற்றும் அதி செல்வந்தர். உலகிலே பெருஞ்செல்வந்தர் என கூறப்படுகிறது. ஆனால் மேன்மையான ஆத்மாக்கள் நீங்கள் கல்பத்திலேயே பெரும் செல்வந்தர்கள் ஆவீர்கள். நீங்கள் கல்பம் முழுவதும் பெரும் செல்வந்தர்கள் ஆவீர்கள். உங்களின் பொக்கிஷங்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எத்தனை பொக்கிஷங்களுக்கு நீங்கள் அதிபதியாக இருந்தீர்கள்? இந்த ஒரு பிரிவில் நீங்கள் அடையும் அழியாத பொக்கிஷங்கள் பல பிரிவுகளுக்கு நிலைத்திருக்கும். வேறு எவரின் பொக்கிஷங்களும் பல பிரிவுகளுக்கு நிலைத்திருக்காது. எவ்வாறாயினும் உங்களின் பொக்கிஷங்கள் என்ன மாதிரி பொக்கிஷங்கள்? உங்களதெல்லாம் ஆன்மீகமானவை. சக்திகளின் பொக்கிஷம், ஞான பொக்கிஷம், நற்குணங்களின் பொக்கிஷம், மேன்மையான எண்ணங்களின் பொக்கிஷம். இந்த நேரம் என்ற பொக்கிஷம், இந்த பொக்கிஷங்கள் அனைத்துமே பிறவையாக நிலைத்திருக்கும். ஒரு பிறவை நீங்கள் பெறுகின்ற பொக்கிஷங்கள் உங்களுடனேயே செல்லும். ஏனென்றால் நீங்கள் அவற்றை சகல பொக்கிஷங்களையும் அருள்பவரான தந்தையான கடவுளிலிருந்தே பெறுகின்றீர்கள். எனவே உங்களின் பொக்கிஷங்கள் அழியாதவை என்ற போதை உங்களுக்கு இருக்குதா? இந்த ஆன்மீக பொக்கிஷங்களை அடைவதற்காக நீங்கள் இலகு யோகி ஆகி உள்ளீர்கள். நீங்கள் நினைவு சக்தியால் இந்த பொக்கிஷங்களை சேமிக்கின்றீர்கள். அத்துடன் இந்த வேளை நீங்கள் சகல பொக்கிஷங்களும் நிரம்பிய கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவீர்கள். உங்களுக்கு ஏதாவது கவலைகள் உள்ளனவா?
உங்களுக்கு இருக்கிறதா? இந்த பொக்கிஷங்களை கள்ளனால் திருட முடியாது. எந்த ஒரு அரசனாலும் சுவீகாரம் எடுத்து செல்ல முடியாது. நீரால் மூழ்கடிக்க முடியாது. இதனாலே நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவீர்கள். எனவே இந்த பொக்கிஷங்கள் சதா உங்களின் விழிப்புணர்வு உள்ளதல்லவா? எனவே நினைவு ஏன் இலகுவாக உள்ளது? நீங்கள் அதிக அளவு நினைவை கொண்டிருப்பதற்கான அடிப்படை என்னது? உங்களின் உறவுமுறையும் பேருமே ஆகும். எந்த அளவிற்கு உறவுமுறை அதிக அன்பானதாக உள்ளதோ அந்த அளவுக்கு உங்களின் நிலையும் நினைவும் எப்படி இருக்கும்? அதிக அளவில் இயல்பானதாக இருக்கும். ஏனென்றால் உறவுமுறையில் என்ன இருக்குது? அன்பு உள்ளது. எங்கே அன்பு உள்ளதோ நீங்கள் நேசிப்பவரை நினைப்பதில் கஷ்டமில்லை. உண்மையில் அவரை மறப்பதே கஷ்டமாக இருக்கும். அதனால் தந்தை சகல உறவுமுறைகளுக்கான அடிப்படையை உருவாக்கி உள்ளார். நீங்கள் எல்லோரும் உங்களை இலகு யோகியாக கருதுகின்றீர்களா? அல்லது நீங்கள் அதை கஷ்டமாக உணரும் யோகிகளா? இது இலகுவாக உள்ளதா? அல்லது சில வேளைகள் இலகுவாகவும் சில வேளையில் கஷ்டமாகவும் இருக்கிறதா? நீங்கள் தந்தையை உறவுமுறையுடனும் அத்துடன் அன்புடனும் நினைக்கும் பொழுது அந்த நினைவு கஷ்டமாக இருக்காது. அத்துடன் பேறுகளையும் நினையுங்கள். சகல பேறுங்களையும் அருள்பவர் உங்களுக்கு சகல பேறுங்களையும் வழங்கி உள்ளார். எனவே உங்களை சகல பொக்கிஷங்களும் நிறைந்தவர்களாக அனுபவம் செய்கின்றீர்களா? பாப் தாதா உங்களுக்கு பொக்கிஷங்களை சேகரிக்கும் இலகுவான வழிமுறையை கூறியுள்ளார். சகல அழியாத பொக்கிஷங்களையும் பெறுவதற்கான வழிமுறை என்ன? ஒரு புள்ளியே ஆகும். எப்படி பூஜ்யத்தை சேர்க்கும் பொழுது அழிகின்ற பொக்கிஷங்கள் அதிகரிக்கின்றனவோ அவ்வாறே இந்த அழியாத பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான வழிமுறையும் என்ன? ஒரு புள்ளியே ஆகும். பார்க்க போனால் 3 புள்ளிகள் ஒன்றுன்னு. எது? ஆத்மா ஒரு புள்ளி, தந்தை ஒரு புள்ளி, நாடகத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி, அதாவது ஒரு புள்ளி, அவ்வளோதான். எனவே எப்படி புள்ளி வைப்பது உங்களுக்கு தெரியுமா? இலகுவாக வைக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய ஏது? ஒரு புள்ளி வைப்பதே ஆகும். எனவே ஒவ்வொரு ஆத்மா ஒரு புள்ளி, ஆத்மா ஒரு புள்ளி, தந்தை ஒரு புள்ளி. இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பது மூலம் உங்களின் பொக்கிஷங்கள் தானாகவே சேமிக்கப்படும். ஒரு வினாடியில் புள்ளியாக இருப்பவரை நினைப்பதன் மூலம் நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை பெறுகிறீர்கள். இந்த பொக்கிஷங்கள் எல்லாமே உங்களின் பிராமண வாழ்க்கையின் உரிமையாகும். ஏனென்றால் ஒரு புள்ளியாக இருப்பது என்றால் உரிமையை கொண்டிருத்தல் என்ற அர்த்தம். அத்துடன் நீங்கள் குறிப்பாக 3 உறவுமுறைகளுக்கான உரிமையை கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனே உங்களின் என்ன 3 உறவுமுறை? தந்தையாகவும் உங்களின் ஆசிரியராகவும் அத்துடன் உங்களின் சத்குருவாகவும் நீங்கள் ஆக்கி உள்ளீர்கள். இந்த 3 உறவுமுறைகளையும் கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் பராமரிப்பையும் உங்கள் வருமானத்திற்கு ஆதாரமாக இந்த கல்வியையும் சத்குருடமிருந்து ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றீர்கள். சொத்து கிடைக்குது, கல்வி கிடைக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குது. நீங்கள் மிக இலகுவாக ஆசீர்வாதங்களை பெறுகிறீர்கள். தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவது குழந்தைகளான உங்களின் பிறப்புரிமை ஆகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினரையும் சேமிப்பு கணப்பை சோதிக்கிறார். நீங்களும் எல்லாருமே ஒவ்வொரு கணமும் உங்களின் சேமிப்பு கணப்பை சோதிக்க வேண்டியது அவசியமாகும். நீங்கள் எதையாவது சேமித்து உள்ளீர்களா இல்லையா என சோதிப்பதற்கான வழிமுறை என்ன? நீங்கள் என்ன செயல்கள் செய்தாலும் நீங்களும் திருப்தியாக இருக்க வேண்டும். நீங்கள் யாருடன் இந்த செயல்கள் செய்கின்றீர்களோ அவர்களும் திருப்தியாக இருக்க வேண்டும். இரண்டிலும் திருப்தி இருக்குமாக இருந்தால் நீங்கள் உங்களின் கணக்கில் எதையாவது சேமித்துள்ளீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களில் அல்லது நீங்கள் அந்த செயலை செய்த நபரின் திருப்தி இல்லாதுவிட்டால் நீங்கள் எதையும் சேமிப்பது இல்லை. பாப்தாதா குழந்தைகளாக உங்கள் எல்லோருக்கும் நேரத்தை பற்றியும் எச்சரிக்கை செய்கிறார். சங்கமிகத்தில் இந்த நேரம் கல்பம் முழுவதிலும் அதிமேன்மையானது. ஏனென்றால் இந்த சங்கமிகமே மேன்மையான செயல்கள் என்ற விதைகளை விதைப்பதற்கான நேரமாகும். ஆகவே நடைமுறையான உடனடி பலனை பெறுவதற்கான நேரமாகும். சங்கமிகத்தில் ஒவ்வொரு வினாடியும் எல்லாவற்றிலும் அதிமேன்மையானது. உங்கள் எல்லோரையும் ஒரு வினாடியில் சரீரமற்ற ஸ்திரமாக
இருக்க முடியுமா? பாப்தாதா உங்களுக்கு இலகுவான ஒரு வழிமுறையை கூறுகிறார். சதா நினைவிற்கு இந்த வழிமுறையை பயன்படுத்துங்கள். நாள் முழுவதும் நீங்கள் எல்லோரும் 2 வார்த்தைகளை கூறுகின்றீர்கள். நீங்கள் அந்த வார்த்தைகளை பல தடவைகள் கூறுகின்றீர்கள். அந்த 2 வார்த்தைகளும் என்னது? நான் மற்றும் எனது என்பதே ஆகும். நான் என்ற வார்த்தையை நீங்கள் கூறும் பொழுது தந்தை உங்களுக்கு நான் ஒரு ஆத்மா என்ற அறிமுகத்தை வழங்கி உள்ளார். அதனால் நான் என்ற வார்த்தையை நீங்கள் கூறும் பொழுது எல்லாம் என்ன நினைக்கணும்? நான் ஒரு ஆத்மா என்பதை நினையுங்கள். நான் என்பதை மட்டுமே நினைக்காதீர்கள். இதன் கூடவே நான் ஒரு ஆத்மா என்பதையும் நினையுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு மேன்மையான ஆத்மா, இறை பராமரிப்பை கொண்டுள்ளதோர் ஆத்மா என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் பின்னர் 2வது வார்த்தை என்ன? எனது. எனது என்ற வார்த்தை நீங்கள் கூறும் பொழுது யார் என்னுடையவர்? எனது பாபா, அதாவது தந்தையான இறைவன். எனவே நீங்கள் நான் மற்றும் எனது என்ற வார்த்தைகளை கூறும் பொழுது ஆத்மாவான நான் என்பதையும் எனது பாபா என்பதையும் சேர்த்து கொள்ளுங்கள். தந்தையுடன் எந்த அளவிற்கு அதிகமாக எனது என்ற உணர்வை ஏற்படுத்துகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் நினைவானது இலகுவானதாகும். ஏனென்றால் உங்களுடையதான எதையும் நீங்கள் ஒருபொழுதும் மறக்க மாட்டீர்கள். நாள் முழுவதும் நீங்கள் உங்களுடைய விடயங்களை மட்டுமே நினைப்பீர்கள். இந்த வழிமுறையை பயன்படுத்துவதன் மூலம் உங்களால் இலகுவாக என்னாக முடியும்? சதா யோகிகள் ஆக முடியும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் சுயமரியாதை என்ற ஆசனத்தில் அமர வைத்துள்ளார். நீங்கள் சுயமரியாதையின் பட்டியலை உங்களில் விழிப்புணர்வில் கொண்டு வந்தால் அது நீண்டதொரு பட்டியலாகும். எத்தனை பட்டியல் இருக்குது? எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் உங்களின் சுயமரியாதையின் ஸ்திரமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? சரீர உணர்வு இருக்க மாட்டாது. ஒன்றின் சரீர உணர்வு இருக்கும் பொழுது அல்லது சுயமரியாதை இருக்கும். சுயமரியாதையின் அர்த்தம் அந்த மேன்மையான விழிப்புணர்வின் இடத்தில் இருந்து, அதாவது ஆத்மாவில் இருந்து வருகிறது. எனவே நீங்கள் எல்லோரும் உங்கள் சுயமரியாதையின் ஸ்திரமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் எந்த அளவிற்கு உங்களின் சுயமரியாதை ஸ்திரமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதோடைய ரிசல்ட் என்ன? மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது மிகவும் இலகுவாக இருக்கும். உங்களின் சுயமரியாதையில் ஸ்திரமாக இருப்பது மிகவும் இலகுவானது. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? தாங்கள் சந்தோஷமாக இருப்பவர்கள் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவார்கள். பாப்தாதா எப்பொழுதும் கூறுவார், நாள் முழுவதும் உங்களின் சந்தோஷத்தை ஒரு பொழுதும் இழக்காதீர்கள். ஏன்? சந்தோஷம் எப்படிப்பட்டது என்றால் அந்த சந்தோஷத்தில் ஆரோக்கியம் உள்ளது, செல்வம் உள்ளது. அத்துடன் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். சந்தோஷம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் இனிமை இல்லாமல் இருக்கும். சந்தோஷத்தை பற்றியே இப்படி கூறப்படுகிறது. எப்படி கூறப்படுகின்றது? சந்தோஷத்தை போல் போஷாக்கு எதுவும் இல்லை. உங்களிடம் எத்தனை பொக்கிஷங்கள் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாவிட்டால் உங்களால் அந்த பொக்கிஷங்களிலிருந்து எதையும் அடைய முடியாது. சந்தோஷத்தை பற்றி இப்படி கூறப்படுகிறது. எப்படி? சந்தோஷத்தை போன்றதொரு போஷாக்கு எதுவும் இல்லை. எனவே சந்தோஷமே, அதாவது குஷி, செல்வம், சந்தோஷமே ஆரோக்கியம். உங்களின் பெயரும் என்னது? உங்கள் பேர் சந்தோஷம். அதனால் நீங்கள் எப்படியும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். எனவே சந்தோஷத்தில் இந்த 3 விடயங்கள் உள்ளன. தந்தை உங்களுக்கு அழியாத சந்தோஷ பொக்கிஷத்தை வழங்கி உள்ளார். தந்தையின் பொக்கிஷங்களை இழக்காதீர்கள். எனவே நீங்கள் சதா சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? இருக்கிறீங்களா? பாப்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருந்து சந்தோஷத்தை பகிர்ந்து அளிக்கும் வீட்டு வேலையை கொடுத்துள்ளார். ஏனென்றால் சந்தோஷம் எப்படிப்பட்டது என்றால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பகிர்ந்து அளிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அது அதிகரிக்கும். நீங்கள் இதை அனுபவம் செய்துள்ளீர்களா? நீங்கள் இதை அனுபவம் செய்துள்ளீர்கள் தானே? நீங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்தளித்தால், அதை பகிர்ந்து அளிக்கும் பொழுது அது உங்களின் அதிகரிக்கும். நீங்கள் யாராவது மகிழ்விக்கும் பொழுது நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே நீங்கள் எல்லோரும் உங்களின் வீட்டு வேலையை செய்து விட்டீர்களா? அதை செய்து விட்டவர்கள் உங்களின் கையை உயர்த்துங்கள். அதை செய்தவர்கள் சந்தோஷமாக இருத்தல், காரணங்களும் சாக்குப்போக்களும் சொல்லாமல் இருத்தல்.
ஆனால் தீர்வுகளின் சுரூபமாக இருத்தல். உங்கள் கையை உயர்த்துங்கள். இப்பொழுது இது நடந்துவிட்டதென நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் தானே? சில குழந்தைகள் தாம் எத்தனை சதவீதம் ஓகேயாக இருந்தோம் என தமது பெறுபேற்றை பாப்தாதாவிற்கு எழுதி உள்ளார்கள். நீங்கள் இந்த இலக்கை வைத்திருந்தால் தானாகவே அந்த இலக்கிற்கான தகமைகளையும் வளர்த்து கொள்வீர்கள். முதல்ல என்ன வேணும்? இலக்கு வேணும். சந்தோஷத்தை இருக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். சரி, அடுத்தது வரார் பாபா. இரட்டை வெளிநாட்டுக்காரர்கள். இரட்டை வெளிநாட்டுக்காரர்களே, நீங்கள் உங்களின் ஆதியான வெளிநாட்டை மறக்கவில்லை அல்லவா? ஆதியான வெளிநாடு எது? நீங்கள் அதை நினைவு செய்கின்றீர்கள் தானே? இதனாலே எல்லோரும் உங்களை இரட்டை வெளிநாட்டுக்காரர் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் வெறுமன வெளிநாட்டுக்காரர்கள், ஆனால் இரட்டை வெளிநாட்டவர்கள். எனவே நீங்கள் அநேகமாக ஒருபொழுதும் உங்களின் இனிமை வீட்டை மறக்க மாட்டீர்கள். எனவே நீங்கள் எங்கே வசிக்கின்றீர்கள்? நீங்கள் பாப்தாதாவின் இதய சிம்மாசத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் தானே? பாப்தாதா கூறுகிறார். என்ன கூறுகிறார்? ஏதாவது சிறிய அல்லது பெரிய பிரச்சனை வரும் பொழுது அது பிரச்சனை அல்ல, ஆனால் நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு பரீட்சை தாளே ஆகும். எனவே பாப்தாதாவின் இதய சிம்மாசனம் உங்களில் உரிமையாகும். இதய சிம்மாசனம் அமர்ந்திருங்கள். பிரச்சனைகள் பொம்மை போன்று ஆகிவிடும். அப்பொழுது நீங்கள் பிரச்சனைகளை இட்டு பயப்பட மாட்டீர்கள், ஆனால் அத்துடன் விளையாடுவீர்கள். ஏனென்றால் அது ஒரு பொம்மையாகும். நீங்கள் எல்லோரும் பறக்கும் ஸ்திதியை கொண்டிருப்பவர்கள் தானே? உங்களிடம் பறக்கும் ஸ்திதி இருக்கிறதா அல்லது நீங்கள் நடப்பவர்களா? நீங்கள் பறப்பவர்களா அல்லது நடப்பவர்களா? பறப்பவர்கள். உங்களின் கையை உயர்த்துங்கள். யாரெல்லாம் பறக்கிறீங்க கையை உயர்த்துங்க. பறப்பவர்கள். நீங்கள் உங்களின் கைகளை அரைவாசி மட்டுமே உயர்த்துகின்றீர்கள். அரைவாசி உயர்த்தலைங்க, மொத்தமாக உயர்த்தலை. நீங்கள் பறப்பவர்களா? அச்சா, நீங்கள் சில வேளைகள் பறப்பதை நிறுத்திவிடுகின்றீர்களா? நான் செயல்படுகிறேன் என்பதாக இருக்கக்கூடாது. சிலர் பாப்தாதாவிடம், பாபா நாங்கள் மிக நன்றாக இருக்கிறோம் என சொல்கிறார்கள். எனவே பாப்தாதா கேட்கிறார், நீங்கள் நடக்கின்றீர்களா அல்லது பறக்கின்றீர்களா? நல்லா இருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பறக்கிறீங்களா, நடக்கிறீங்களா? இப்பொழுது இது நடப்பதற்கான நேரம் இல்லை, இது பறப்பதற்கான நேரமாகும். உங்கள் எல்லோரிடமும் ஊக்கம், உற்சாகம் மற்றும் தைரியம் என்ற இறக்கைகள் உள்ளன. எனவே நீங்கள் உங்களின் இறக்கைகளுடன் பறக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு நாளும் சோதித்து பாருங்கள். என்ன சோதித்து பார்க்கணும்? நான் பறக்கும் ஸ்திதியில் பறக்கின்றேனா? நல்லது. வெளிநாடுகளின் நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பெறுபேற்றை பாப்தா பார்த்துள்ளார். அவை அதிகரிக்கவே வேண்டும். எப்படி நீங்கள் இரட்டை வெளிநாட்டுக்காரர்களோ, இப்பொழுது உங்கள் மைதானமும் மனதாலும் அத்துடன் வார்த்தைகளாலும் இரட்டை சேவை செய்யுங்கள். ஆத்மாக்கள் எல்லோருக்கும் ஆன்மீக மனோபாவத்தை உருவாக்குவதற்கு உங்களின் மனதின் சக்தியை பயன்படுத்துங்கள். ஒரு சூழலை உருவாக்குங்கள். துன்பம் அதிகரிப்பதை பார்க்கும் பொழுது உங்களுக்குள் பாபா கேட்கிறார், கருணை பிறக்கவில்லையா? உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் முன்னால் சென்று மக்கள் அழுகின்றார்கள். எப்படி அழுகிறாங்க? எங்கள் மீது கருணை காட்டுங்கள், எங்களில் கருணை காட்டுங்கள். இப்பொழுது கருணை நிறைந்தவராகவும் கனிவானவராகவும் ஆகுங்கள். உங்களின் மீதும் அத்துடன் ஆத்மாக்கள் மீதும் கருணை காட்டுங்கள். நீங்கள் ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒவ்வொரு முறையிலும் வருவது நல்லது இல்லையா? டபுள் ஃபாரினர்ஸ் எல்லோருக்கும் இந்த சந்தோஷம் உள்ளது. எனவே தொடர்ந்தும் பறப்பதுடன் மற்றவர்களையும் பறக்க செய்யுங்கள். இது நல்லது. நீங்கள் இப்பொழுது உங்களை மாற்றுவதில் விரைவாக செல்லும் பெறுபேற்றை பாப்தாதா பார்க்கின்றார். எனவே சுயமாற்றம் என்ற வேகம் உலக மாற்றத்தின் வேகத்தை அதிகரிக்கும். அச்சா, முதல் தடவை வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். குளோபல் ஹவுஸ்க்கு முதல் டைம் வந்தவங்க எழுந்து நில்லுங்கள். உங்கள் எல்லோருக்கும் உங்களின் பிராமண பிறப்பிற்காக வாழ்த்துக்கள். அச்சா, நீங்கள் எப்படியும் தோழி பெறுவீர்கள். ஆனால் பாப்தாதா உங்களுக்கு தில் குஷ், சந்தோஷமான இதயம் தோழியை ஊட்டுகிறார். மதுபனத்திற்கு முதல் தடவை வருவதற்கான கொடுக்கப்படும் அந்த தில் குஷ் தோழியை எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள்.
அந்த தோலியை நீங்கள் வாயில் போட்டதுமே கரைந்துவிடும். ஆனால் இந்த அழியாத தில்குஷ் தோழி எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும். நல்வரவுகள். பாப்தாதம் இந்த தேசத்தையும் வெளிநாட்டுகளையும் சேர்ந்த முழு குடும்பமும் எமது சகோதர சகோதரிகளான உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவில் இருப்பவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் இருப்பவர்களும், ரஷ்யாவில் இருப்பவர்கள், அடுத்தது லண்டனில் இருப்பவர்களும், லண்டன் விட மாட்டார்பா, உங்கள் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். 5 கண்டங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன. அதனால் அங்கே இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் உங்களின் பிறந்த நாளுக்கான உங்களை வாழ்த்துகிறார்கள். அச்சா, பாப்தாதாவின் ஆன்மீக அபியாசம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பாப்தாதா அபியாசை செய்வித்தார். இப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும், அவர் பழையவரோ அல்லது புதியவரோ, சிறியவரோ அல்லது மூத்தவரோ, உண்மையில் சிறியவர்களால் விரைவில் தந்தையைப் போல் ஆக முடியும். இப்பொழுது உங்களின் மனங்கள் ஒரு வினாடியில் நீங்கள் விரும்பும் போதெல்லாம் ஸ்திரமாகவும் ஒருமுகப்பட்டதாகவும் ஆக வேண்டும். சதா இந்த ஒருமுகப்படும் அபியாசத்தை செய்யுங்கள். அப்பொழுது ஒரு வினாடியில் உங்கள் மனதின் அதிபதியாக நானும் எனது பாபாவுமே எனது உலகம், வேறு யாரும் இல்லை என்ற விழிப்புணர்வில் ஸ்திரமாகுங்கள். அச்சா, பாபா முடிகிறார் வாணி. எங்கும் உள்ள தீவிர முயற்சியாளர் குழந்தைகள் எல்லோருக்கும் ஊக்கம், உற்சாகம் என்ற இறக்கைகளுடன் பறக்கும் ஸ்திதி அனுபவம் செய்யும் சொரூபங்களாக இருக்கும் குழந்தைகளுக்கும், தமது சுயமரியாதை என்ற ஆசனத்தில் சதா அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும், தனது மனங்களில் சக்தியால் உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கு ஒரு துளி சந்தோஷத்தையும் அமைதியையும் வழங்கும் சதா கருணிறைந்த மற்றும் கனிவான குழந்தைகளுக்கும், சதா தந்தையிலே அன்பிலே திளைத்திருப்பதுடன் அவரின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும். நீங்கள் எல்லோரும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீர்கள்? எனவே சதா அப்படியே இருங்கள். என்ன நடந்தாலும் அது நடக்கட்டும். இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் பறக்க வேண்டும். யாரும் உங்களை கீழே கொண்டு வர முடியாது. அதை உறுதியாக்குங்கள். இது உறுதியான சத்தியமா? அது எந்த அளவிற்கு உறுதியானது? சதா சந்தோஷமாக இருந்து எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிடிக்காவிட்டாலும் உங்களின் சந்தோஷத்தை இழக்காதீர்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு அந்த சூழலை சிறப்பாக கையாளுங்கள். ஆனால் உங்களின் சந்தோஷத்தை கைவிடாதீர்கள். அந்த சூழல் எப்படியும் முடிந்துவிடும். ஆனால் உங்களின் சந்தோஷம் உங்களுடன் செல்ல வேண்டும் அல்லவா? எவ்வாறாயினும் உங்களுடன் என்ன போக வேண்டுமோ அதை நீங்கள் கைவிடுகின்றீர்கள். எது உங்களை விட்டு நீங்க வேண்டுமோ அதை நீங்கள் கைவிட வேண்டுமோ கேட்குறாரு. நீங்கள் அதை உங்களுடன் என்ன பண்ணணும்? வைத்திருக்கின்றீர்கள். விஷயம் போயிடும். சந்தோஷம் கூட இருக்கணும். இப்போ நம்ம ஆப்போசிட்டாக பண்ணுறோம். இப்படி செய்யாதீர்கள். அமிர்த வேளையில் ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றுக்கும் முதலில் உங்களுக்கு சந்தோஷ பொக்கிஷங்களை என்ன பண்ணணும்? ஊட்டுங்கள். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் அன்பிலே திளைத்திருக்கும் உங்களின் இனிய மௌனமான ஸ்திதியால் சக்தி வாய்ந்த பற்றை வென்ற ரூபமாகுவீர்களாக. நீங்கள் அன்பிலே திளைத்திருக்கும் உங்களின் இனிய மௌனமான ஸ்திதியால் சக்தி வாய்ந்த பற்றை வென்ற ரூபம் ஆகுவீர்களாக. உங்களிடம் ஒரு சரீரம், அந்த சரீரத்தின் உறவுமுறைகள் மற்றும் சமஸ்காரங்கள் உள்ளன. அத்துடன் மனிதர்களும் உடைமைகளும் சூழலும் அதிர்வலைகளும் உள்ளன. ஆனால் அவற்றில் எதுவும் உங்களை கவர அனுமதிக்காதீர்கள். வெளியே மக்கள் அழுது கொண்டிருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் அசையாதவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் ஜடப்பொருள்களும் மாயையும் தமது இறுதி விளையாட்டை விளையாடி உங்களை தம்மை நோக்கி கவர முயற்சி செய்தாலும் அன்பெனும் ஸ்திதியில் பற்றற்றவராகவும் தந்தையின் மீது அன்புடையவராகவும் இருக்கும் ஸ்திதியில் திளைத்திருங்கள். இதுவே பார்த்தும் பார்க்காமல் இருப்பது, கேட்டும் கேட்காமல் இருப்பது எனப்படுகிறது. இதுவே அன்பிலே திளைத்திருக்கும் இனிய மௌனமான ஸ்திதியாகும்.
நீங்கள் இத்தகைய ஸ்திதியை உருவாக்கும் பொழுது பற்றை வென்றவராக இருக்கும் சக்தி வாய்ந்த ரூபத்தை கொண்டிருப்பதற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுள்ள ஆத்மா என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். ஒரு புனித அன்னமாகி குறைபாடுகள் என்ற கூழாங்கற்களையும் கற்கர்களையும் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு நல்ல தன்மை என்ற முத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி? ஒரு புனித அன்னமாகி குறைபாடுகள் என்ற கூழாங்கற்களையும் கற்களையும் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு நல்ல தன்மை என்ற முத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவைக்த சமிஞ்சை. இலகு யோகி ஆவதற்கு இறை அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். எரிமலரேகம் ஆவதற்கு நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினையுங்கள். திரும்பி செல்லுதல் என்றால் அப்பால் இருத்தல் என்று அர்த்தம். உங்களின் அசரீரியான வீட்டுக்கு நீங்கள் திரும்பி செல்ல வேண்டி இருப்பதனால் அதற்கேற்ப ஆடைகளை நீங்கள் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் திரும்பி செல்வதுடன் மற்றவர்களையும் திரும்பவும் அழைத்து செல்ல வேண்டும். இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே சகல உறவு முறைகளுக்கும் ஜடப்பொருளின் சகலவிதமான கவர்ச்சிகளிலிருந்தும் அப்பாற்பட்டு இருப்பீர்கள். நீங்கள் இலகுவாக தந்தையின் சகபாடியாகவும் தந்தைக்கு சமமானவராகவும் ஆகுவீர்கள். இன்றைக்கு என்ன நாள்? ஆமாம், இன்று 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, உலக தியான வேலை. இதன் பொழுது சகல ராஜயோகி தபசி சகோதர சகோதரிகளும் ஒன்று கூடி மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை யோகம் செய்வார்கள். யோகம் செய்யும் வேளையில் என்ன நினைக்கணும்? உங்களின் சூக்ஷ்மமான தேவதை ரூபத்தில் ஸ்திரமாக இருந்து பக்தர்களின் அழைப்பை செவிமடுத்து அவர்களை ஈடேற்றுங்கள். மாஸ்டர் கருணை நிறைந்தவராகி கனிவானவராகி எல்லோர் மீதும் கருணை பார்வை செலுத்தி அவர்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆசீர்வாதத்தை வழங்குங்கள். அச்சா. ஓம் சாந்தி.